தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளோ நாட்களாக ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸுடைய பலன்கள் என்ன, எதனால் நம்மளுடைய பிள்ளைகள் இதை எழுதணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸை நம்ம பார்த்தோம். இன்றைய தினத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் தனியார் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் அது சம்மந்தமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். தனியார் நிறுவனங்கள் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், நிறைய தனியார் நிறுவனங்கள் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்முடைய பிள்ளைகளுக்கு எக்ஸாம்ஸ் உடைய விஷயங்களை நடத்திக்கிட்டு வருது. அப்படி நடத்தி அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னா, அவங்க எதையும் கட்டாயப்படுத்தாமல் சும்மா எழுதி எழுதி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றாங்கனாலே அதில் நிறைய அட்வான்டேஜஸ் நம்மளால் பெற முடியும். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே எழுதக்கூடிய ஒலிம்பியாட்ஸ் எல்லாமே இந்த தனியார் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய ஒலிம்பியாட்ஸ் தான். அந்த ஒலிம்பியாடை பார்த்த வரைக்கும் நிறைய தனியார் நிறுவனங்கள் இருக்குது. நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம பார்ப்போம். முக்கியமாக ஓரளவு சென்னை மக்களுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்தியன் டேலண்ட் ஒலிம்பியாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ். இதில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், ஐஎம்ஓ அப்படின்வாங்க. இந்த வார்த்தையை நிறைய பேர் கேள்விப்படுறாங்க. ஐஎம்ஓனா அந்த கால் பண்ணுறது கிடையாது. இன்டர்நேஷ்னல் மேத்ஸ் ஒலிம்பியாட், மேத்தமேட்டிக்ஸ் இல்லைனா மேக்ஸ் ஒலிம்பியாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே இது மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க கூட ஐஎம்ஓ எழுதலாம். செகண்ட் ஸ்டாண்டர்ட் பையன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிரேடில் எழுதுவான். தேர்ட் ஸ்டாண்டர்ட் கிரேடில், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் கிரேடில் அந்த மாதிரி எழுதிக்கிட்டே போவாங்களா. இதில் ஜோனலில், டிஸ்ட்ரிக்டில், ஸ்டேட்லலாம் வந்துட்டா ஒரு டேப்லெட்டை கொடுக்குறாங்க, 25,000 ரூபா கேஷ் ப்ரைஸை கொடுக்குறாங்க. நிறைய ப்ரைஸ் மணிஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன பலன்கள் அனைத்துமே இதற்கும் முறையாக இருக்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், ஸ்கூல் மூலியமாக எழுதுறது பெஸ்ட் ஆப்ஷனாக வச்சுருக்கிறாங்க. இல்லைனா கூட ப்ரைவேட்டாகவே நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை எழுதலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் மிக மிக சிறப்புக்குரிய ஒரு விஷயமாக நம்ம இந்த டேலண்ட் எக்ஸாமினேஷனில் நம்ம பார்க்குறோம். இந்த ஐஎம்ஓ, அதாவது இந்தியன் டேலண்ட் ஒலிம்பியாடில் நம்ம பார்க்குறோம். ஐஎம்ஓ, ஐஎஸ்ஓ அப்படின்னு இருக்குது. இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியாட், இங்கிலீஷில் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு இது இருக்குது. ஜென்ரல் நாலேஜ் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியாட், ஜென்ரல் நாலேஜில் நம்முடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, எல்லாருமே மேக்ஸ் சயின்ஸை ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லலாம், கிடையவே கிடையாது. ஜென்ரல் நாலேஜ், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் பாருங்கள் இன்டர்நேஷ்னல் கம்ப்யூட்டர் ஒலிம்பியாட், கம்ப்யூட்டரில் என்ன மாதிரியான கேள்விகள் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் டிராயிங் ஒலிம்பியாட், டிராயிங் சம்மந்தமான எக்ஸாம்ஸ், டிராயிங்கில் ஒரு சுட்டியாக இருப்பாங்க, எது இருந்தாலும் அழகாக மாற்ற இந்த பெண் பிள்ளைகள் அதிகமான ஆர்வத்தை இருப்பதை நம்ம பார்க்குறோம். அதே போல் நேஷ்னல் எஸ்ஏ ஒலிம்பியாட், எஸ்ஏ எழுதி நல்ல கட்டுரைகள் எழுதுறாங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒலிம்பியாட். இது எல்லாமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்தே, மறுபடியும் நான் இதை பதிவு வச்சுக்கிறேன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்தே இது எழுதலாம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெவல், செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் லெவல், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் அப்படின்னு போகும். அந்த வயசுலேருந்தே அவங்க எழுதி 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 பழக்கப்படுத்திட்டாங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் வளர வளர இன்னும் அதிகமான தேர்ச்சி பெற்றவர்களாக, நிபுணத்துவம் பெற்றவர்களாக, அதிகமான மேற்படிப்புக்கு கூட பிரயோஜனப்படுத்தக்கூடிய ஒரு வகையில் இதெல்லாம் அமையும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். எழுதி நல்ல மார்க் எடுக்க எடுக்க கூட கேஷ் ப்ரைஸஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். இதை சார்ந்து அவங்க வேலைக்கு போகிறாங்க, படிக்க போகிறாங்க அப்படின்னாலும் அந்த இடத்துலையுமே அதிகமான வரவேற்பு கிடைக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். அதே போல் நேஷ்னல் சோஷியல் ஸ்டடீஸ் ஒலிம்பியாட், நேஷ்னல் சோஷியல் ஸ்டடீஸ் ஒலிம்பியாடும் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது இவ்வளவு எக்ஸாம்ஸும் நமக்கு இருக்குது. இந்தியன் டேலண்ட் ஒலிம்பியாட், இது நடத்தக்கூடிய ஆர்கனைசேஷன் பாடி இந்தியன் டேலண்ட் ஒலிம்பியாட். இப்போ இவங்க இவ்வளோ நடத்துகிறாங்க. ஐஎம்ஓ ஓரளவு சென்னை போல பகுதிகளில், ஒரு சில இந்த நகர்ப்புறங்களில், அதிகமான இந்த ஸ்கூல்களில் இந்த எக்ஸாம் ஸ்கூலே எழுத வைக்குது. ஸ்கூலே கட்டாயப்படுத்தி நீங்கள் எழுதி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 150 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் தான் இதோடைய ஃபீஸ் கூட, அதை விட அதிகமாக கூட கிடையாது. ஸோ அப்போ நம்முடைய பிள்ளைகள் சும்மாவே அதை எழுதுகிறாங்களா இல்லையா, என்ன ஏது, ஐஎம்ஓக்கு கூட தனியாக புக்ஸ் இருக்குது, அதை வாங்கி படிக்கலாம். அந்த விஷயங்கள் வாங்கி ஐஎம்ஓ, ஐஎஸ்ஓலாம் நம்ம சொன்னோம் இல்லையா, இன்டர்நேஷ்னல் மேத்தமேட்டிக்ஸ் ஒலிம்பியாடு, இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஒலிம்பியாடு, எஸ்ஏ, டிராயிங், என்னென்னவோ பார்த்தோம். டிராயிங்லாம் எப்படி பண்ணுறது, என் பிள்ளை நல்லா வரைவானே, அவனை எப்படி கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்னா, இந்த இந்தியன் டேலண்ட் ஒலிம்பியாட் அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு, அதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அங்கேயே நீங்கள் ஸ்கூல் மூலியமாகவும் அப்ளை பண்ணலாம், தனிப்பட்ட முறையிலையும் அப்ளை பண்ணலாம். அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்கூல் மூலிமா அப்ளை பண்ண முடிஞ்சால் ஸ்கூல் மூலிமா அப்ளை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த ஃபீஸ் இருக்கும், டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. முடிச்சுட்டு ஒரு எக்ஸாம் சென்டர் கூப்பிடுவாங்க. அந்த எக்ஸாம் சென்டர் போயிட்டு நீங்கள் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டு நல்ல மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நல்லா பாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு கேஷ் ப்ரைஸஸ்லேருந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸ்லேருந்து எல்லாமே நமக்கு கொடுப்பாங்க. இது நம்ம ஏற்கனவே சொன்ன எல்லா பலன்களும் இதுலேயும் அடங்கும். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இது ரொம்பவே பிரபலியமாக
ஒரு தனியார் நிறுவனமாக நடத்தப்படுது இன்ஷா அல்லாஹ். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது. இதுக்கும் ஏகப்பட்ட பரிசு பொருட்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ்லேருந்து எல்லாமே நமக்கு ஈஸியாக இருக்கும் என்பதை நம்ம பதிவு செஞ்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஒரு நாளில் வேறு ஒரு வீடியோ நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.